ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் நம்ம ஹீரோன்னு பார்த்திங்கன்னா நம்ம வில்லனை மீட் பண்ணுறதுக்காக தான் வரா. ஆனால் அவன் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக தான் நின்றுட்டுருக்கான். இவளுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ இவன் பார்த்திங்கன்னா அப்படியே கிட்ட வந்து நம்ம ஹீரோனை ஒரு மாதிரி டெரராக பார்க்குறான். அவளுக்கே கொஞ்சம் பீதியாக இருக்குது, எதுக்குடா அவன் இந்த மாதிரி பார்க்குறான் அப்படின்னு. அந்த டைம் பார்த்திங்கன்னா ஏதோ மெசேஜ் வர மாதிரி தெரியுது. இவன் சீக்ரெட்டாக ஒரு ஃபோன் வச்சுருப்பான். அந்த ஃபோனை பார்க்கும்போது அதில் என்ன இருந்ததுன்னு தெரில, ஒரு மாதிரி பயங்கர கடுப்பாயிட்ருக்கான். எதுவுமே சொல்லாமல் அப்படியே திரும்பும்போது இவளும் கேட்குறா, அம்மா என்னாச்சு, நீ ஓகே தானே அப்படின்னு, என்கிட்ட வராத அப்படின்னு. அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். நேராக ஒரு குடோன் மாதிரி தான் இருக்குது. அந்த பிளேஸ்க்கு வரும்போது அங்கே ஒரு ரஷ்யன்காரன் இருக்கான். அவன் பார்த்திங்கன்னா நம்ம வில்லனோட அப்படியே சட்டையை பிடிச்சி அந்த ஆன்டிடியூட் எங்கடா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது வில்லன் பார்த்திங்கன்னா அவனை பிடிச்சி தள்ளி விட்டு சொல்லிகிட்டு இருக்கான், நீ போய் அந்த பொம்பளைக்கிட்ட சொல்லு, அந்த ஆன்டிடியூட் பிஸ்னஸ் வந்து என்னோடது, நான் யாருக்கிட்டையுமே அதை கொடுக்க மாட்டேன், பேவில் கூட இதில் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அப்படின்னு. இந்த ரஷ்யன்காரன் பார்த்திங்கன்னா கடுப்பாகி கன் எடுத்து நீட்டும் போது, இங்கே பார், அந்த ஆன்டிடியூட் வந்து என்னோடது, நீயோ அந்த பேவையிலோ இதில் தலையிடவே கூடாது அப்படின்ட்டு கையை பிடிச்சி அப்படியே ஒரு மாதிரி முறுக்கி தள்ளி விட்டுறான். இதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு கம்பி கிடக்க அதை எடுத்து அவனோட மண்டையிலே பார்த்திங்கன்னா ஒரு அடி. இவனோட மூஞ்சி எல்லாம் பயங்கர ரத்தமாயிருது. கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கான். அதே சமயம் நம்ம ஹீரோனோட அம்மாவை காட்டுறாங்க. இவங்ககிட்ட கிம் வந்து சொல்லிட்டு இருக்காரு, அந்த பேவில் குரூப்பில் நோல் அப்படின்ற பர்சன் வந்து கொரியாவில் தான் இருக்கான் அப்படின்னா. உங்களுக்கு எப்படி தெரியுன்ற மாதிரி கேட்கும்போது, ரொம்ப வருஷமாக நாங்கள் பேவேல வந்து ட்ராக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்க மெசேஜ் எல்லாத்தையுமே டீகோட் பண்ணும்போது எங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சது. அவங்களோட பார்வை இப்போ உங்கள் மேலே தான் இருக்குது. ஸோ என்ன ஹெல்ப் வேணாலும் கேளுங்க, உங்களுக்கு கன்று தேவைப்பட்டால் கூட என்கிட்ட இருக்குது அப்படின்ட்டு அந்த கன்னெல்லாம் காமிச்சிட்டு அங்கேருந்து போகும்போது நானும் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் அந்த அம்மாவுக்கும் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்திங்கன்னா எங்கேயோ போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதை கேட்டு இவன் பயங்கரமாக ஷாக் ஆகி ஒரு பிளேஸ்க்கு தான் ஓடி வந்துட்டுருக்கான். என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்க் மேனை வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்திருப்பாங்க இல்லையா, அவன் பார்த்திங்கன்னா சூசைட் பண்ணி ஜெயிலே இறந்து போயிட்டானாம்மா. ஹீரோக்கா ஒன்றுமே புரியலாமல் என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அங்கே ஒரு போலீஸ் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஒரு விட்னஸ் வந்து சொன்னான், இவர் வந்து சாகிறதுக்கு முன்னாடி நிறைய தண்ணியெல்லாம் குடித்ததா. எனக்கு என்னமோ இவன் வந்து அவனோட ஹோப்பை இழந்துட்டான்னு நினைக்கிறேன் அந்த லாயரை மீட் பண்ணதுக்கப்புறம். ஹீரோவும் சொல்லிகிட்டு இருக்கான், இந்த லாயரை பற்றி எல்லா விஷயங்களையுமே விசாரிங்க, எனக்கு அவனோட டீட்டெயில் தெரியணும் அப்படின்னு. அதே சமயம் வில்லன் பார்த்திங்கன்னா அந்த ரஷ்யன்காரனை கொலை பண்ணிவிட்டு அவனோட கம்பெனிக்குள்ளே தான் வந்துட்டுருக்கான். இவனோட ஆஃபீஸ்க்குள்ளே தான் நம்ம ஹீரோன்னு பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணுறான். அங்கே வில்லன் குடிக்கக்கூடிய அந்த ப்ளூ கலர் வாட்டர் இருக்குல்ல, ஆன்டிடியூட், அது இருக்குது. அதை பார்த்த உடனே ஹீரோக்கு பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணி சொல்கிறேன், இந்த மாதிரி ஆன்டிடியூட் இங்கே இருக்குது. ஹீரோ பார்த்திங்கன்னா டப்புன்னு சொல்லிகிட்டு இருக்கான், அந்த மாஸ்க்மேன் வந்து இறந்து போயிட்டான், ஸோ நம்மளுக்கு எந்த ஒரு விட்னஸுமே இல்லை அப்படின்னு. என்ன சொல்கிற அப்படி. ஆமாம், என்ன பண்ணுறதுனே புரியலன்ற மாதிரி சொல்லும்போது, சரி என்னோடய வாட்சில் தான் எல்லாத்தையுமே நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன்ல, அதை எவிடன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி வில்லனை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு. இல்லை அந்த மாதிரி நான் பண்ணேன் அப்படின்னா நீ வந்து ரொம்ப டேஞ்சரில் மாட்டிப்ப, அதை மட்டும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு. இங்கிட்டு நம்ம வில்லனுக்கு பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி மாஸ்க் மேனோட கதையை வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னு. இவனும் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே உள்ள ஆஃபீஸ்க்குள்ளே வரானா. நம்ம ஹீரோன் பார்த்திங்கன்னா பவ்யமாக உட்காந்துட்டு இருக்கா. அவளை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே தான் இவன் அப்படியே உள்ளே வந்துட்டு இருக்கான். விறுவிறுன்னு அந்த ஆன்டிடியூட் எடுத்து குடிச்சிட்ருக்கு. அவனோட கழுத்தில் இருந்த அந்த நரம்பு எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே மறைஞ்சு போய் இவன் ரொம்ப நார்மலாகி நம்ம ஹீரோன்ட்டு வந்து கேட்டுட்ருக்கான், இன்றைக்கி நம்ம லஞ்ச் ஒன்றா சாப்பிட்லாமா, நான் ஒரு ஹோட்டல் வந்து புக் பண்ணியிருக்கேன்ற மாதிரி சொல்லும்போது என்ன ஒன்று பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமாம், எல்லா பிரச்சனையுமே வந்து சால்வ் ஆக போகுது, ஒன்ஸ் அந்த ஹவாங் வந்து செத்து போயிட்டா அப்படின்னா. ஹீரோயின்க்குலாம் பார்த்திங்கன்னா செம்ம காண்டாகிட்டு இருக்கு. இங்கிட்ட அந்த கிம் சோனா இருக்கால்ல, அவள் பார்த்திங்கன்னா நர்ஸ் மாதிரி கெட்டப்லாம் போட்டுட்டு நம்ம ஹீரோனோட அம்மாவுக்கு பதிலாக ஒருத்தவங்க அட்மிட் ஆகிருக்காங்க இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டல் ரூம்குள்ளே தான் வந்துட்டு இருக்காங்க. ஓ, நீ இன்னும் இங்கே தான் இருக்கியா, இன்னையோட நீ தொலைஞ்ச அப்படின்ட்டு மறைச்சி வச்சு ஒரு கத்தி எடுத்து அப்படியே குத்து போகும்போது அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா சுதாரிச்சு எந்திரிச்சிட்றா. ரெண்டு பேத்துக்கு தாறுமாறாக சண்டை நடந்துட்டு இருக்கு. அப்போ மூஞ்சில் இருக்கிற அந்த பேண்டேஜ் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருதா. அப்போ தான் ஃபேஸை பார்க்குறா, வேற ஒரு பொண்ணு தான் இருக்கா. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா தாறுமாறாக சண்டை போட்டுட்ருக்கா. ஏன்னா இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா கராத்தே, கும்ஃபு, இந்த மாதிரி ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாமே தெரியும் போல். இந்த விஷயங்கள் தெரிஞ்சு தான் ஹீரோனோட அம்மா வந்து டூப்பாக இங்கே படுக்க வச்சுருப்பாங்க போல். ஆனாலும் இந்த கிம் சோனா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபைட் பண்ணுறா. ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணையே லாக் பண்ணிடுறா கிம் சோனா. அப்போ விறுவிறுன்னு ஹீரோனோட அம்மா உள்ளே வந்து அவளை பார்த்தீங்கன்னா ஒரு தள்ளு தான், அவள் பறந்து போய் விழுந்துட்டுருக்கா. அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சிட்டே வந்து அவள் கழுத்தை பிடிச்சி அப்படியே தூக்கி நிறுத்துறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே பயந்து போய் தான் பார்த்துட்ருக்கா. போய் அவங்கக்கிட்ட சொல்லு, நான் உயிரோடு இருக்கேன்னு சொல்லு அப்படின்னு.
அதே சமயம் இங்கிட்ட வில்லனையும் நம்ம ஹீரோனையும் காட்டுறாங்க. 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. அப்போது வில்லன் வந்து சிரிச்சிட்டே கேட்டுட்டு இருக்கான், நீ வந்து என் கூட ஃப்ரெண்டாக இருக்க முடியுமா அப்படின்னு. இவ அப்படியே பார்க்குறா, எது உன் கூட ஃப்ரெண்டா? ஆ, இருக்கலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஷிப்பு லவ்னா என்ன நீ நினைக்கிற அப்படின்னு. ஒருத்தவங்களுக்கு என்னோட சீக்ரெட் எல்லாம் தெரிஞ்சும் என் சைடு இருக்காங்க, என்னை பாதுகாக்கிறாங்க அப்படின்னா அதான் ஃப்ரெண்ட்ஷிப்னு நினைக்கிறேன் அப்படின்னு. இவனும் ஒரு மாதிரி பார்த்துட்டு சொல்லிகிட்டு இருக்கான், எனக்கும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருந்தான், ஆனால் எனக்கு 10 வயசு இருக்கும்போது நான் அவனை தொலைச்சிட்டேன் அப்படின்னு. அப்படியா, அவன் யார், ரஷ்யனா அப்படின்ற மாதிரி இவன் ரொம்ப ஆவலாக கேட்கும்போது, நான் அவனை ரஷ்யாவில் தான் மீட் பண்ணேன், ஆனால் அவன் ரஷ்யன் கிடையாது. நாங்கள் 2 பேரும் ஒரே நிலமையில தான் இருந்தோம், ஆனால் எங்களோட முடிவுகள் வந்து வேறு வேறு மாதிரி இருந்தது. அப்படியா, அவன் எங்கே இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எனக்கு தெரியல அவன் எங்கே இருக்கான், என்ன பண்ணுறான் அப்படின்றதே தெரில. இப்போதைக்கு வந்து எனக்கு இந்த லவ்வு, ஃப்ரெண்ட்ஷிப்பு அந்த மாதிரி எதுக்குமே இடம் கிடையாது. ஆனால் நான் உன் கூட இருக்கும்போது இது எல்லாமே பாசிபிள்னு தான் நினைக்கிறேன். எனக்கு உன் கூட இருக்கவே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு மாதிரி சிரிக்கிறானா. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பார்த்து கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கா, அவனோட ஃபோன் வந்து ரிங்க் ஆகுது அப்படின்னு. இவனும் ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த ஃபோனை அட்டன் பண்ணும்போது அந்த கிம் சொன்னாதான் கத்திட்டு இருக்கு. அந்த ஹவாங் வந்து நம்மக்கிட்ட விளாண்டுட்ருக்கா, அவள் நல்லா உயிரோட கல் மாதிரி தான் இருக்கா அப்படின்னு. நீ என்ன பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, என்னால் அவளை ஒன்றுமே பண்ண முடியலன்ற மாதிரி சொல்லும்போது, அவ்வளோதான். வில்லன் பார்த்தீங்கன்னா செம்ம காண்டாகி அந்த டேபிள்லேயே ஒரு குத்த. ஹீரோன் பார்த்தீங்கன்னா செம்மையாக பயந்து போயிடுறா. அம்மா என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் அவளை உயிரோடையே விட மாட்டேன், கண்டிப்பாக கொலை பண்ணியே ஆவேன் அந்த ஹவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோனுக்கெலாம் செம்ம டென்ஷன் ஆயிடுது. நம்ம அம்மாவே கொலை பண்ணுவேன்னு நம்ம முன்னாடியே சொல்கிறானே அப்படின்னு. இதுக்கப்புறம் 2 பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆஃபீஸ்க்குள்ளே வந்துட்டு இருக்காங்களா. அப்போ அந்த கார்டு இருக்கான்ல, அவனை பார்த்தீங்கன்னா நம்ம வில்லன் வர சொல்கிறான். இவனை என்னன்ற மாதிரி கேட்கும்போது, நம்ம பாய்ஸ் எல்லாத்தையுமே ஒன்று திரட்டு, அந்த ஹவாங்கோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே சாகணும், அவள் ரன் பண்ணுற பிஸ்னஸ் எல்லாமே தரமட்டமாகணும் அப்படின்ட்டு. சரி ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். இதுக்கப்புறம் வில்லன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோன்ட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கான், அந்த ஹவாங்குக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன், அவளை கண்டிப்பாக நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. அவளுக்கு பக்குனா இது என்ன நம்மளை பற்றி சொல்கிறானே அப்படின்ட்டு. அது அது எப்படி நீ கண்டுபிடிப்ப? அவள் அம்மா வந்து உயிருக்கு போராடி ஹாஸ்பிட்டலில் இருக்கா அப்படின்ற விஷயங்கள் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பா. ஆனால் அவள் வரவே கிடையாது அப்படின்னா அவளுக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே தெரியுதுல்ல. சரி, நீ எதுக்கு அந்த பொண்ணை தேடுற? அப்போ 2 பேர்த்தையுமே நீ கொலை பண்ண போறியா அப்படின்னு. அவள் கண்டிப்பாக சாவா, அவளோட இருக்கிற எல்லாருமே சேர்ந்து சாவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதை கேட்டோன்னே இதுக்கு ஒரு மாதிரி பக்குன்னு தான் இருக்குது. அதே சமயம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அந்த மாஸ்க் மேனை வந்து ஒரு லாயர் மீட் பண்ணிட்டு போனதாக சொல்லியிருந்திருப்பாங்க இல்லையா, அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பார்க்கும்போது இது எல்லாமே ஃபேக், அவன் உண்மையான லாயரே கிடையாது. அதை பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோனோட அம்மா ஹவாங் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கிம் சோனா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா, என்னை வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணா அப்படின்னு. ஹீரோவும் எதுவுமே சொல்லாமல் கேட்டுட்ருக்கானா. அது மட்டும் இல்லை, நான் ஒரு பொண்ணுக்கிட்ட ஆட்டிடியூட் வாங்கினேன்ல, அவளோட லொக்கேஷனும் உனக்கு நான் ஷேர் பண்ணுறேன், நீ போய் அந்த ரெட் ஹில்ஸை கரெக்டாக அரெஸ்ட் பண்ணிடு, கண்டிப்பாக நம்ம எல்லாத்தையுமே பிடிக்கணும் அப்படின்னு. அப்படியே அந்த ரெட் ஹில்ஸை தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிகிட்டு இருக்கா, அந்த காசோட நம்ம இப்படியே எஸ் ஆயிடலாம் அப்படின்னு. ஆனால் ஹீரோனோட அம்மா வந்து ஒரு பொட்டியில் காசெல்லாம் போட்டு கொடுத்துருப்பாங்களா, அந்த பொட்டியில் பார்த்தீங்கன்னா ஜிபிஆர்எஸ் ட்ராக்கர் இருக்குது. ஆனால் அதை பார்த்தீங்கன்னா அவள் கவனிக்கவே இல்லை. கார் எடுத்துகிட்டு அவள் ஃபாஸ்ட்டாக போகும்போது ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவளை சேஸ் பண்ணி வரான். ஐயோ நம்மளை யாரோ சேஸ் பண்ணி வராங்களே அப்படின்ட்டு இவளும் முடிஞ்ச அளவுக்கு வண்டியை ஓட்டுறா. பட் ஒரு கட்டத்தில் ஹீரோ பார்த்தீங்கன்னா மடக்கி பிடிச்சிடுறான். ஸோ அப்படியே கார்கிட்ட வரும்போது இவ பார்த்தீங்கன்னா ரொம்ப திமிரா அந்த கண்ணாடியை இறக்கி விட்டுட்ருக்கா. நான் ஒரு போலீஸு, ட்ரக் விஷயத்தில் உன்னை அரெஸ்ட் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லும்போது ஏதோ போலீஸா அப்படின்ட்டு அவள் ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்புறம் நீ என்ன நினச்சம்மா, அந்த கிம்சானோட ஆட்கள் தான் உன்னை ஃபாலோ பண்ணி வராங்க, நீ இந்த காசோட எஸ்கேப் ஆகுறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினச்சியா அப்படின்ட்டு. ஸோ இவ்வளோ ஐயோ என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் ஹீரோ பார்த்தீங்கன்னா வெளியே இறங்கி வா, உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டு நான் போகிறேன் அப்படின்ட்டு கையில் பார்த்தீங்கன்னா விலங்கெல்லாம் மாட்டிகிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இவனும் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்க் மேனை வந்து அட்டாப்சி பண்ணுறதுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க, அந்த இடத்துல நான் உங்களை மீட் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லும்போது இவள் ஷாக் ஆகிடுறா. ஏதோ அவன் செத்து போயிட்டானா, அவன் வந்து உங்கள் கஸ்டடியில் தானே இருந்தான், அப்புறம் எப்படி செத்து போனான்ட்டு. நீ எங்கே ஓடினாலும் கண்டிப்பாக அந்த குரூப்பு உன்னை விடவே மாட்டானுங்க, உனக்கு இப்போதைக்கு சேஃபான பிளேஸு போலீஸோட கஸ்டடி தான். ஆனால் நீ லாயர்லாம் வைக்கணும்னு நினச்சி கூட பார்க்காத. அப்படி நினச்சேன்னா அந்த மாஸ்க் மேன் எப்படி செத்து போனானோ
அதே சாவு தான் உனக்கும் வரும் அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயமாயிருது. இதுக்கப்புறம் அவளோட காரில் இருக்கிற அந்த சூட்கேஸை தான் எடுக்கிறேன். அந்த ஜிபிஆர்எஸ் ட்ராக்கரை பார்த்தீங்கன்னா எடுக்கும்போது அடப்பாவீங்களா ஏதாச்சும் தான் என்ன பிடிச்சிங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்படியே 2 பேர் காரில் வந்துட்டு இருக்காங்களா. அப்போ இந்த பொண்ணு வந்து சொல்கிறா, எனக்கு சத்தியமாக எதுவுமே தெரியாது, அந்த கிம்சான சொன்ன விஷயங்களை மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு. இங்கே பாரு, அந்த மாஸ்க்மேனை வந்துட்டு அவனே சாகிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் உன்னையுமே பண்ணுவாங்க. பேசாமல் நான் சொல்கிற விஷயங்களை நீ ஃபாலோ பண்ண அப்படின்னு. எங்கிட்ட அந்த அட்டாப்சியை தான் காட்டுறாங்க. டாக்டர் வந்து ரிப்போர்ட் கொடுத்துட்ருக்காரு. இவனுக்கு வந்துட்டு ஹார்ட் ஃபெயிலியர் ஆகி தான் இறந்து போயிருக்கு. இவனோட பாடியில் இன்டர்னல் அப்படின்ற ஒரு ட்ரக் தான், அதாவது ஒரு பில்ஸ் தான் இருக்குது. பட் அந்த பில்ஸை எடுக்கும்போது அது வந்து சூசைட் மாதிரி தான் காட்டும் அப்படின்னு ஹீரோட பார்ட்னர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கண்டிப்பாக அந்த வில்லன் தான் யாராவது ஒரு ஆளை சென்ட் பண்ணியிருந்திருப்பான் அப்படின்னு. என்னடா பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். நம்ம கஸ்டடி ரூமில் வந்துட்டு மைக்கு கேமரா எல்லாமே இருக்க தானே செய்யுது. அதையும் மீறி இவனுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரக்கை கொடுத்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பேவல் வந்து சாதாரணமான ஒரு மாஃபியா குரூப்பே கிடையாது. அவங்க வந்து இன்டெலிஜென்ட்டான ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு. இதுக்கப்புறம் இந்த போலீஸ் எல்லாத்துக்குமே ஒரு கமிஷனர் இருப்பார் இல்லையா, அவரை தான் காட்டுறாங்க. இவர்கிட்ட அந்த வில்லனை பற்றின ஒரு ரிப்போர்ட் வந்து போலீஸ் எல்லாருமே சப்மிட் பண்ணியிருந்திருப்பாங்க. அதாவது நம்ம ஹீரோவோட டீம்ஸ் வந்து சப்மிட் பண்ணியிருந்திருப்பாங்க. இவன் வந்து ஒரு மாஃபியா குரூப்பை சேர்ந்தவன், ட்ரக்கெல்லாம் வந்தான் சேல் பண்ணுறான் அப்படின்னு. அதை பார்த்து என்னது இது, இவன் வந்து மாஃபியா குரூப்பை சேர்ந்தவனா அப்படின்ட்டு இவரால் நம்பவே முடியலை. அப்புறம் ப்ராசிக்யூட்டர் மூன் அப்படின்ற ஒரு பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணி பேசுகிறாரு. பட் என்ன பேசினாருன்னு தெரில. எங்கிட்ட வில்லனையும் நம்ம ஹீரோனையும் தான் காட்டுறாங்க. வில்லன் பார்த்தீங்கன்னா உட்காந்துப்படியே தூங்கிட்டு இருக்கானா. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குற, என்ன அவன் தூங்கிட்டானா இல்லை என்ன பண்ணுறான் அப்படின்னு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம வில்லனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறானா, உனக்கு ஃபோன் கால் வருது அப்படின்னு. இவனும் அந்த ஃபோனை அட்டன் பண்ணுறான். அந்த போயம் அப்படின்ற அந்த பர்சன் தான் கால் பண்ணியிருந்திருக்காங்க. இவனும் ஃபோனை அட்டன் பண்ண உடனேயே அந்த ஜாக்கெட்டை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இவன் வந்துட்டு இல்லைன்ற மாதிரி சொல்கிறான். இல்லையா, என்ன உனக்கு சாகணும்னு ஆசையா அப்படின்னு. அதை போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்கன்ற மாதிரி சொல்லும்போது, உன் வேலையை நீ ஒழுங்காக செய்ய மாட்டியா அப்படின்ட்டு அந்த சைடு கத்துறாங்களா. இப்போ என்ன கொலை பண்ண போறியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆண்டன் அப்படின்ற மாதிரி அந்த போயம் சொல்கிறாங்க. நான் ஒன்றும் ஆண்டன் கிடையாது, நான் வந்துட்டு வில்லன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கத்துறான். ஹீரோனே கொஞ்சம் நேரத்தில் பயந்து போயிடுறா, என்னடா அவன் இந்த மாதிரி கத்துறானே அப்படின்ட்டு. ஸோ வில்லன் பார்த்தீங்கன்னா ஃபோனை கட் பண்ணிட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறான். இவளுக்கா ஒன்றும் புரியல, என்ன இப்போ தான் காட்டு கற்றுனா திடீர்னு சிரிக்கிறானே அப்படின்ட்டு. இவள் அப்படியே கிட்ட வந்து கேட்குறா, ஆமாம் நீ ஓகே தானே அப்படின்னு. ஹீரோனோட மூஞ்ச பார்த்தோன்னே இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி நார்மல் ஆகுறான். ஆமாம், ஃபோனில் யார் ரொம்ப கோவப்பட்ட திடீர்னு சிரிக்கிற அப்படின்னு. அப்போ வில்லன் வந்து கேட்குறான், நீ வந்து உங்கள் பேரண்ட்ஸ்க்கு எப்போனாச்சும் அகைன்ஸ்டா மாறி இருக்கியா அப்படின்னு. நீ ஃபோனில் பேசுனது உன்னோட பேரண்ட்ஸா, ஆனால் உனக்கு பேரண்ட் இல்லைன்னு சொன்ன அப்படின்னு. ஆமன்ற மாதிரி அவன் சொல்லும்போது, அப்போது யார் அது, ஆண்டன்னா யார் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவன் அப்படியே நம்ம ஹீரோனுக்கு பக்கத்தில் வந்து சொல்லிகிட்டு இருக்கான். ஆண்டன் அப்படின்றத என்னோட ரஷ்யன் நேமு, என்ன நடந்தாலும் சரி நீ வந்து என் சைடு கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவள் ஷோல்டரை பிடிச்சி சொல்லிகிட்டு இருக்கான். அவளும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பார்க்க, வில்லன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அப்படியே நைட்டு போல் காட்டுறாங்க. ஹீரோயினை பிக்கப் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோ தான் வந்திருக்கான். ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா, என்னோட வில்லன் வந்து எங்கள் ஃபேமிலியை அழிக்கிறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நான் வந்து உங்களை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு. நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ என்னோட பிளேஸில் இரு, நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அதே சமயம் இங்கிட்ட நம்ம ஹீரோனோட அம்மா அவங்க பிஏட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நீ இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்க வேணாம், என்னோட கெஸ்ட் ஹவுஸில் போயிட்டு கொஞ்சம் சேஃபாக இரு, இந்த சிச்சுவேஷனில் உன்னையுமே இழுத்து விட்டதுக்கு என்னை மன்னிச்சிருன்ற மாதிரி சொல்லும்போது, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க வந்து போகிறா. அப்புறம் என்ன நினச்சான்னு தெரியல, ரிட்டன் வந்து சொல்லிகிட்டு இருக்கா, எனக்கு அந்த ஆங்கரிங் வேலை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு. இந்த அம்மாவும் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாங்க, உனக்கு அந்த வேலை ரொம்பவா பிடிச்சிருக்கு அப்படின்னு. இங்கிட்ட நம்ம ஹீரோனோட அப்பா அப்புறம் நாமின் 2 பேர்த்தையும் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப ஜாலியாக பேசி சிரிச்சுட்டு அப்படியே வெளியே எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது காரில் பார்த்தீங்கன்னா பல்காக நிறைய பேர் வந்து இறங்கிட்டு இருக்கானுங்க. இவங்க 2 பேத்துக்கு ஒன்றுமே புரியலை. நாமின் வந்து ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்திருப்பான் போல். அந்த டெலிவரி மேனை பார்த்தீங்கன்னா கிட்டே நெருங்க விட மாட்டானுங்க. இல்லை நீங்கள் கிட்டலாம் வரக்கூடாது அப்படி இப்படின்னுட்டு, நான் தாண்டா சிக்கன் ஆர்டர் போட்டேன், நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நாமின் வாங்கிக்கிறானா. அந்த டைமு அவங்க அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்து ஃபோன் பண்ணுறாங்க, நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. நான் வந்து வெளியே கூட்டிகிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லும்போது, கடையை அடைச்சதுக்கப்புறமா வெளியே வந்து இப்படி தான் கூட்டிகிட்டு இருப்பியா, உனக்கு அறிவு இல்லை அப்படின்னு. ஏம்மா என்ன நடக்குது, இந்த ஆட்கள்லாம் யார், அதெல்லாம் அவங்ககிட்ட சொல்கிறதுக்கு முடியாது, ஒழுங்கு மரியாதையாக வீட்டுக்குள்ளே போயிட்டு இரு, வெளியெல்லாம் நீ நிற்கவே கூடாது அப்படின்ட்டு.
இவருக்கு பார்த்தீங்கன்னா செம்ம காண்டாயிட்டு இருக்கு. எனக்கும் அவளுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஆனாலும் அவன் என்ன ஆர்டர் பண்ணிட்டே இருக்கா அப்படின்னு. இங்கிட்டு வில்லனை காட்டுறாங்க. இவங்கிட்ட அந்த போயம் தான் பேசிட்டு இருக்காங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தது அப்படின்னா அந்த ஆன்டிடோட் பிஸ்னஸை நீ வந்துட்டு எங்களோட பெர்மிஷனே இல்லாமல் ரெஜிஸ்டர் பண்ணுவ அப்படின்னு. நான் இதுக்கு உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கணும். இதில் பேவெல்லாம் இன்வால்வ் ஆகவே கூடாது. ஏன்னா நான் தான் அதை டெவலப் பண்ணேன் அப்படின்னு. என்னடா உனக்கு ரொம்ப தும்முறா, சாகணும்னு ஆசையா அப்படி என்ன வச்சு தானே பேவேலே காசு சம்பாதிச்சிட்டு இருக்கு. என்னெல்லாம் இந்த பேவேல் காலெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். அதே சமயம் இங்கிட்ட அந்த ரெட் ஹில்ஸை தான் விசாரிச்சுட்டு இருக்கா நம்ம உனக்கு எப்படி இந்த கிளைண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பாங்க அப்படின்னு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. அந்த கிம்ஸோ நான் வந்துட்டு எனக்கு லிஸ்டெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் நான் ஒரு ஆளுக்கும் ஃபோன் பண்ணி அந்த ஆன்டிடோட் எல்லாத்தையுமே கொடுத்து காசெல்லாம் வாங்குவேன். இது மட்டும் கிடையாது, உலக அளவில் இவங்க கிளைண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு. என்ன சொல்கிற, உலக அளவில் இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ பயங்கர ஷாக் ஆகிட்டுருக்கான். ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியும், இந்த ஆன்டிடோட சீஹார்ஸோட பிளட்ல இருந்து தான் எடுக்கிறாங்க அப்படின்னு. எது சீஹார்ஸ் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக் ஆகிட்டுருக்கான். அதே சமயம் அந்த ப்ராசிக்யூட்டர் மூன் அப்படின்ற ஒரு பாசனை இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் இல்லையா, அவரை தான் காட்டுறாங்க. அவரோட கையில் பார்த்தீங்கன்னா நம்ம வில்லனை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. நேராக பார்த்தீங்கன்னா வில்லனுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்களா. அவனும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசிக்யூட்டர் மூனோட ஆஃபீஸ்க்கு வந்துடுறாப்புல. ஆமாம், நீ வந்து மாஃபியா குரூப்பை சேர்ந்தவனா, நீ வந்து ட்ரக்கெல்லாம் செல் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் ரொம்ப கூலாக ஆமாம் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நீ சால்வ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நான் இதுக்கடா சால்வ் பண்ணும் நாயே, நீ ஒரு மாஃபியா குரூப்பை சேர்ந்தவனா, அதுவும் ட்ரக் விற்கிற, உன்னை நான் கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்படியா அப்போ உன்னையும்லாம் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுவானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவருக்கு ஒன்றும் புரியல. நீ என்ன சொல்கிற அப்படின்னு. உன் உடம்புலேருந்தா ட்ரக் இருக்குது அப்படின்னு. இல்லையே, நான் எந்த ஒரு ட்ரக்குமே எடுத்தது கிடையாது, நீ சும்மா ஏதாவது சொல்லாத அப்படின்னு. ஏண்டா நான் இவ்வளோ பெரிய காரியம் பண்ணும்போது எந்த ஒரு பிளானுமே இல்லாமல் தான் பண்ணுவேனா? உன் உடம்புல உனக்கே தெரியாமல் நான் ட்ரக்கை இறக்கியிருக்கேன்டா. இவர் பார்த்தீங்கன்னா இல்லைன்ற மாதிரி சொல்லும்போது, உன்னோட பொண்ணு அப்ராடில் தானே படிக்கிறா, அப்புறம் உன்னோட பொண்டாட்டி நீ ஒரு மிஸ்ட்ரஸ் ஒன்று வச்சுருக்கியே அது, அப்புறம் நீ வளர்க்குற நாய் எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமாக அழிச்சிருமே, நான் சொல்கிறத மட்டும் கேட்டு நடந்துக்க அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மிரட்டுறானா. அவ்வளோதான். இந்த ப்ராசிக்யூட்டர் மூன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெடவெடத்து போயிடுறாப்புல. வந்த கெஸ்ட்டுக்கு ஒரு டீயாவது போட்டு கொடுக்குறியா? சரி நானே போய் டீ குடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அவன் வாட்டில் அசால்ட்டாக அங்கேருந்து போயிட்டுருக்கான். இதுக்கப்புறம் அந்த காட் கிட்ட வந்து கேட்குறான், உனக்கு கொரியன் ஃபுட்டு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அவன் ஒரு ஃபுட்டை சொல்லும்போது, சரி லஞ்சுக்கு நம்ம அதே சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கானா. அப்படியே பேர்லாம் நம்ம ஹீரோனோட அம்மா கிட்ட அந்த கிம் சொன்ன விஷயங்களை தான் காட்டுறாங்க. மற்ற மாஃபியா குரூப் மாதிரி இந்த குரூப் கிடையாது. பேவேலில் இருக்கிற இந்த மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே ப்ராப்பரான ஒரு எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருப்பாங்களாம். அதாவது சட்டத்திட்டங்கள், சட்டையில் உள்ள ஓட்டைங்களை பயன்படுத்தி எப்படி நம்ம வந்து வெளியே வர்றது, ப்ராப்பராக எப்படி ஒரு கொலையை வந்து பண்ணுறது, அதாவது சூசைடாக அது எப்படி மாற்றுறது, அப்புறம் பொலிட்டிக்ஸு, ஃபினான்ஸு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே பார்த்திங்கன்னா ப்ராப்பராக சொல்லி கொடுத்துருப்பாங்களாமா. அதை பற்றி தான் சொல்லிகிட்ருக்காங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அந்த ரெட் ஹில்ஸ் கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்கான், இங்கே பாரு நீ வெளியே போனாலும் உன்னை கண்டிப்பாக கொலை பண்ணிடுவானுங்க. ஸோ அதனால் நான் சொல்கிற விஷயங்களை நீ பண்ணு. நீ அந்த கிம்சோனா கிட்ட அந்த காசை எடுத்துகிட்டு போய் கூட, நான் ஏதோ பண ஆசையில் இந்த மாதிரி பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு புத்தி வந்துச்சு, உங்ககிட்ட வந்துட்டேன்ற மாதிரிலாம் சொல்லி எனக்கு அந்த வேர்ல்டு லெவலில் இருக்கிற கிளைண்டோட லிஸ்ட்டை மட்டும் எனக்கு எடுத்து கொடுத்துரு. அதுக்கப்புறம் ஒன்றை வந்து நான் ஃப்ரீயாக விட்டுறேன், அப்புறம் நீ எங்கே வேணால் தப்பிச்சு போய்க்கோ அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு டீலை போட்டுட்ருக்கான். இங்கிட்டு இந்த கிம்சோனாவை தான் காட்டுறாங்க. கண்டிப்பாக இந்த கிளப்பில் வந்துட்டு ஏதோ ஒரு பக்கை வச்சுருக்காங்க போல் அப்படின்ட்டு இவளுக்கு தெரிஞ்சிருது. அதனால் அந்த கிளப்பே பார்த்திங்கன்னா திருப்பி போட்டு தேடிட்டுருக்கா. கடைசியாக நம்ம ஹீரோ வச்சு அந்த கேமரா மைக் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சி எடுத்துடுறா. அதே சமயம் நம்ம ஹீரோட டீம் மெம்பர்ஸை பார்த்திங்கன்னா அவங்க சீஃப்னு நினைக்கிறேன், வேற ஒரு சீஃப் போல், அவர் வந்து மீட்டிங் போட்டு பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் ஒரு 1 வீக் வந்துட்டு இந்த கேஸை பற்றி விசாரிக்காமல் இருங்க அப்படின்னு. ஏன் என்னாச்சு, நாங்கள் அந்த வாரண்ட் கேட்டிருந்தோமே அது கிடைக்கலையன்ற மாதிரி சொல்லும்போது, இப்போ புதுசாக ஒரு போலீஸ் கமிஷனர் வந்திருக்காரு, அவர் அப்புறம் ப்ராசிக்யூட்டரு, ஜட்ஜு எல்லாருமே வந்து அந்த வில்லனோட கனெக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு நம்ம கூட சேர்ந்து ஒத்துழைப்பாங்கன்னு எனக்கு தெரில, அந்த வில்லனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியுது. போதுமான அளவுக்கு நம்மக்கிட்ட எவிடன்ஸ் கூட இல்லை. ஸோ ஒரு வாரம் மட்டும் பொறுங்கன்ற. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அந்த வில்லனோட ஆஃபீஸில் தான் இருந்துகிட்ருக்கா. அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லேப் ரிப்போர்ட் இருக்குது. அதை பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக வில்லன் உள்ளே வந்துடுறானா. ஸோ இவ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஆக்டிங்கை போட்டுட்ருக்கா. வில்லன் வந்து கேட்குறான், ஆமாம் உன்னோட ரூமில் ஒரு ஆள் தங்கியிருக்கிறதா சொன்னீல, அந்த ரூம்மேட் வந்து பொண்ணு தானே, பையன் கிடையாதுல்ல அப்படின்னு. ஏன் இவன் திடீர்னு கேட்குறான் அப்படின்ட்டு, அதெல்லாம் கிடையாது,
அது வந்து ரொம்ப அழகான ஒரு பொண்ணு தான் அப்படின்னு. நான் வேணா உனக்கு ஒரு அழகான வீடு ஒன்று வாங்கி தரவா, நீ அங்கே போய் இருக்கிய அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் வேணாப்பா, நான் இப்போவே ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஏன்பா நீ இந்த ஹெல்ப்பை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டியா, அப்போ நம்ம எந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவ பார்த்தீங்கன்னா, அப்போனா நீ என்கிட்ட எல்லாத்தையுமே வெளிப்படையாக காட்டு, அப்போ நான் வந்து எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. நான் எல்லாத்தையுமே உங்ககிட்ட வெளிப்படையாக தான் காட்டுறேன், வெளிப்படையாக தான் இருக்கேன் அப்படின்னு. எனக்கு ஒன்றும் அப்படி தோணலையே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவன் பார்த்தீங்கன்னா போய் சேரில் உட்காந்துக்கிறான். கேளு உனக்கு என்ன தோணுது அப்படின்னு. நம்மளோட கம்பெனி வந்துட்டு நிறைய திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து சப்ளை பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி தான். ஆனால் அதுக்கு எதுக்கு லேப் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது வில்லன் ஒரு மாதிரி பார்க்குறான். உனக்கு ஏன் அதில் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு. அது நான் என்னோடய வேலையை கரெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறேன்ப்பா. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லாவே தெரியும், டோ கம்பெனி வந்து மெடிசன்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண கிடையாது அப்படின்னு. ஸோ வில்லன் பார்த்தீங்கன்னா சரி ஓகே கண்டிப்பாக டைம் வரும்போது உங்ககிட்ட நான் சொல்கிறேன்ற மாதிரி சொல்கிறான். ஏன்னா ஹீரோ நம்ம அந்தளவுக்கு வந்து நம்புகிறான் போல், எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சொல்ல ரெடியாக தான் இருக்கான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அப்புறம் அவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க கையில் வந்துட்டு அந்த ட்ரக் இருக்கக்கூடிய ஜாக்கெட் இருந்துமே இது வந்துட்டு அந்த வில்லனோட கம்பெனிலேருந்து வந்தது தான் அப்படின்றத ப்ரூஃப் பண்ண முடியாமல் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன தானே பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஜாக்கெட்டை தூக்கிட்டு விறுவிறுன்னு அந்த கோல்டு ப்ளூக்கு தான் வந்துட்டுருக்கான். ஹீரோனோட அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறாங்க. சரிப்பா நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்ற விஷயங்கள் எனக்கு புரியுது, நான் உடனடியாக இந்த விஷயங்களை லைவில் டெலிகாஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கிட்டு நம்ம பிஏ லேடியை காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு டாக்ஸியை பிடிச்சி வந்துட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோனோட அம்மா வந்து ஃபோன் பண்ணுறாங்க, நான் உனக்கு ஒரு காரை வந்து சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு. இல்லை மேடம் நான் ஆல்ரெடி டாக்ஸியில் வந்துட்டுருக்கேன்ற மாதிரி இவள் ஃபோன் பேசிகிட்டு இருக்காளா. அந்த டாக்ஸி டிரைவர் பார்த்தீங்கன்னா கையில் ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா உருட்டிகிட்டு இருக்காப்புல. இவள் ஃபோனை பேசி முடித்த உடனேயே இவர் பார்த்தீங்கன்னா அவளோட மூஞ்சிக்கு நேராக கொண்டு வந்து கையை நீட்டுறாரு. ஒரு மாதிரி புகமூட்டமாக வருது. அவ்வளோதான், அவங்க மயங்கி போயிடுறாங்க. இங்கிட்டு நம்ம வில்லன் பார்த்தீங்கன்னா ஹீரோனை ட்ராப் பண்ணுறதுக்காக வந்திருப்பான். அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது, இந்த மாதிரி அந்த செக்ரட்டரியை தூக்கியாச்சு அப்படின்னு. இவனும் அதை பார்த்து சிரிக்கும் போது ஹீரோன் பார்த்தீங்கன்னா அப்படியே இறங்கி வந்துட்டுருக்கா. அப்படியே ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டே இருக்கா. இப்போ இவங்கிட்ட நம்ம என்னத்தான் பேசுறது அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா குட் நைட் அப்படின்ட்டு அந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே ரொம்ப பாசமாக சரி பண்ணி விட்டுட்ருக்கான். ஆத்தாடி வேணும் இந்த மாதிரி பண்ணுறானே அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா பாயெல்லாம் சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிட்டுருக்கா. இவனும் அவளையே பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறான். இதுக்கப்புறமா அந்த நியூஸ் சேனலை தான் காட்டுறாங்க. எல்லாமே ரெடியாக இருக்கு. ஆனால் அந்த பிஏ லேடியை பார்த்தீங்கன்னா காணோம். இவங்களும் வந்து ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க, அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. இங்கிட்டு நம்ம ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே தான் வந்துட்டுருக்கா. அங்கே ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டயர்டாக தூங்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே அவனை பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சுட்டு அங்கேருந்து போக போகிறாள். அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு கை பிடிச்சி இழுக்கிறான். நீ எங்கேயுமே போகாத, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண அப்படின்ட்டு அப்படியே பெட்டில் பார்த்தீங்கன்னா உட்கார வச்சுட்ருக்கான். அவளும் ஒரு மாதிரி பார்க்க இவன் என்ன நினச்சான் அப்படின்றது தெரில. அப்படியே அவளை பிடிச்சி பார்த்தீங்கன்னா கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடு பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.